அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே பாருங்கள், நான் மஞ்சள் பூசணி தான் எடுத்துருக்கிறேன். இதில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பூசணியை நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா தோல் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் ஒரு நல்ல சீவி எடுத்துக்கோங்க. சீவினால் சீவிக்கலாம், அல்லது மிக்சியில் போட்டு கூட ஒன்று ரெண்டாக நம்ம குறகுறப்பாக அடித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் போட்டு தாங்க இதை போல் அடித்து எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாது, தண்ணி விட்டு வந்துடும். ஏன்னா நமக்கு ரெசிபி செய்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் குறகுறப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இல்லைன்னா நீங்கள் சீவல் வச்சு கூட சீவி கூட எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருந்தேன் மஞ்சள் பூசணி. அதே பவுலால் ஒரு பவுல் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதற்கு முக்கியமான ஒரு பொருள் வேணும். என்னது அப்படின்னா கடலை மாவு. கடலை மாவு நீங்கள் ஒரு பவுல் அளவுக்கு மஞ்சள் பூசணி எடுத்துருந்தீங்க இல்லையா, அதுலேருந்து 2 பவுல் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட மாவு சேர்த்து நம்ம நல்லா பிசையணும். கொஞ்சமாக கட்டி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம மாவு சேர்த்து பிசையணும். அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், வாசனைக்காக கொஞ்சம் 2-3 ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நல்ல கொஞ்சம் நமக்கு தண்ணியாக தான் இருக்கும். இந்த மாவு கடலை மாவு சேர்க்க கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வரும். அந்த கட்டி பதத்துக்கு வர்றது வரைக்கும் நம்ம நல்லா மாவு சேர்த்து பிசையணும். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் எடுத்து நல்லா அப்படி, அதாவது வெல்லமும் சேர்த்துருக்குறோம். வெல்லம் கூட நல்லா இலகி வரும். அதனால் நம்மளுக்கு கடலை மாவு கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து நல்லா இந்த போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ அழகாக அந்த மஞ்சள் கலரில் அழகாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மாவு விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுருக்கிறேன், சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இதை செய்யும்போது ஒரு கையில் நல்ல எண்ணெய் தடவிக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிட்டு அதற்கு பிறகு இந்த மாவு எடுங்க. இல்லைனா மாவு கையில் ஒட்டும். மாவில் கை ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இங்கே பாருங்கள், லைட்டாக இதை போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக அது மேலேயும் அப்படி பட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம கையில் இந்த இது ஒட்டாது. இப்போ அதை அப்படி ஒரு உருண்டை சின்னதாக எடுத்துக்கோங்க. நம்ம வடை எப்படி பண்ணுவோம் அதே போல் தான் இப்போ பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இன்னும் காணாதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துட்டு வடை எப்படி பண்ணுவோமோ, அதாவது மெதுவடை. ஆனால் இதை நம்ம ஓட்டை போடுறதில்ல. இது அப்படியே எல்லா பக்கமும் இப்படி செஞ்சுட்டு அதை அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு தீ அதிகமாக வச்சிடாதீங்க. மிதமான தீயாக தான் இருக்கணும், இல்லைன்னா நல்லா கருகிரும். அதனால் மிதமான தீயை வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து இதை போல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம மிதமான தீ வச்சாதான் உள்ளே இருந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இல்லைன்னா வெளியில் உள்ளது டக்குன்னு கருகிரும், உள்ளே நம்மளுக்கு வேகாது. அதனால் தீ எப்போயுமே கம்மியாக வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு நம்ம வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. இங்கே பாருங்கள், குழம்பு செஞ்சால் கூட்டு செஞ்சால் கூட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இதே போல் இந்த மஞ்சள் பூசணியில் நீங்கள் ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இந்த பூசணியில் செஞ்சதுன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளோ அருமையாக இருந்தது. உண்மையாகவே அதை சாப்பிட்றதுக்கு எதை போல் இருந்தது அப்படின்னா அதிரசம் சாப்பிட்றது போல் இருந்தது. அதோட சுவை ரொம்ப அருமையாக இருந்தது. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க மஞ்சள் பூசணி கிடச்சது அப்படின்னா. இங்கே பாருங்கள், 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் விட வேண்டாம், கருகிரும். அதனால் லைட்டாக அந்த உள்ளது வெந்து கொஞ்சம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்பையும் அடங்கணும் அப்படின்னு தேவையில்லை. லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம்.
இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அதிரசம் போல் தான் இருந்தது. இது உண்மையாகவே சாப்பிட்றதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. அதாவது வித்தியாசமாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. மீதி உள்ள மாவையும் நம்ம இதே போலவே போட்டு நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு இது வடை போல் வேணும் அப்படின்னா நடுவில் ஒரு ஹோல் போட்டு ஓட்டை போட்டு கூட நீங்கள் செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், மீதம் உள்ள மாவு எல்லாத்தையுமே அதே போலயே நான் பொரித்து எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. நான் இன்றைக்கி தான் இதை ட்ரை பண்ணேன். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ அளவுக்கு வெந்திருக்கு. அதோட கலர் பாருங்கள் எவ்வளோ எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட சுவையுமே ரொம்ப அருமையாக இருந்தது. பாப்பா இதை நல்லா விரும்பி சாப்பிட்டா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மஞ்சளாக இருக்குது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உண்மையாகவே இது பார்க்குறதுக்குமே அதிரசம் போல தான் இருக்குது, சாப்பிட்றதுக்குமே அதிரசம் சுவையில் தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பானுவின் அம்மா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.